சார் வணக்கம் சார். வணக்கம். சார், தாவேகா வேட்பாளர் பட்டியலை தாவேகா தலைவர் விஜய் இன்னைக்கு வெளியிட்டிருக்காரு. இந்த வேட்பாளர் பட்டியல் மற்ற கட்சிக்கு டஃப் கொடுக்குமா சார்? நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அதிகபட்சமாக ஒரு 20 முதல் 30 தொகுதிகளில் கொஞ்சம் நட்சத்திர வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். அந்த தொகுதிகளில் மும்முனை போட்டி ஏற்படும். மற்ற தொகுதிகளில் அதற்கான வாய்ப்பு என்பது மிக குறைவு. அதிகபட்சம் 30 தொகுதிகள். ஆதவர்ஜனா போட்டியிடக்கூடிய தொகுதி, விஜய் அவர்கள், அதே போன்று ராஜ்மோகன் அவர்கள், கூப்பா கிருட்டிணன் அவர்கள், கிட்டத்தட்ட முன்னாள் எம்எல்ஏக்களே ஒரு 5-6 பேருக்கு குறையாமல் இருக்கிறார்கள். செங்கோட்டையன் அவர்கள், சத்யபாமா அவர்கள்லாம் முன்னாள் எம்பியாக இருந்தவர், திருப்பூர் மாவட்டத்தில் களமிறக்கப்பட்டிருக்கிறார். அது மாதிரியான தொகுதிகளில் இப்ப நீங்க நாங்குநேரி கடைக்கோடியில ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நாங்குநேரில் ரெட்டியார்பட்டி நாராயணன் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றவர் அதிமுகவுக்கு. அப்படி வெற்றி பெற்றவர் அண்மையில் சீட்டுக்காக காத்திருந்தார். பட் அந்த தொகுதி அமமுகவுக்கு ஒதுக்கப்பட்டது. அதனால் அவர் இடம்பெயர்ந்திருந்தார். அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற தொகுதிகளில் வேண்டுமானால் மும்முனை போட்டி இருக்கலாம். மற்ற தொகுதிகளில் வாய்ப்பு இல்லை. அதிகபட்சமாக ஒரு 30 தொகுதிகளில் இது மாதிரியான களச்சூழல் இருக்கலாம். அதிகபட்சம் தான் 30 தொகுதிகள். தமிழ்நாட்டின் மொத்த தொகுதிகளோ 234. அது 30 தொகுதிகள் என்பது 5 1/5 அவ்வளவுதான். சார், இந்த வேட்பாளர் பட்டியல சில பேர் அதிருப்தியில இருக்காங்கன்னு வருது. அதே போல இந்த தூத்துக்குடி தொகுதியில விஜயோட நண்பர் நிக்கிறாரு. களம் எப்படி சார் இருக்கும்? இல்ல, விஜய் அவர்களுடைய நண்பர் என்பது கிட்டத்தட்ட தாவேகாவினுடைய வாக்களை வாங்கலாம், விஜய் ரசிகர்களின் வாக்களை இருக்கலாம். இங்க கீதா ஜீவன் அமைச்சராக இருந்தவர்ல, கிட்டத்தட்ட முரட்டு பக்தர் பெரியசாமி அவர்களுடைய மகள். அதனால களம் முழுக்க முழுக்க கீதா ஜீவன் அவர்களும் முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடியவர், இப்ப கரண்ட்ல அமைச்சராக இருக்கக்கூடியவர். அதை தாண்டி சீதா செல்லப்பாண்டியன் அதிமுக சார்பில் நிறுத்தப்பட்டிருக்கிறார். அவரும் முன்னாள் அமைச்சர். அது போன்ற ஒரு அரசியல் ரீதியாக கள அனுபவம் கொண்டவர்களின் முன்பாக விஜய் நண்பர் என்கிற ஒரு தகுதி மட்டுமே வெற்றியை தந்து விடாது. இவர்கள் இருவருக்கிடையில் தான் போட்டி இருக்கும் தூத்துக்குடி மாதிரியான மாவட்டங்கள்ல. ஏன்னா அங்க அஜிதா அக்னல் அவர்களுக்கெல்லாம் நல்ல செல்வாக்கு இருந்தது தானே கடந்த காலங்கள்ல. அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. அது போன்றவைகள் எல்லாம் கூட இந்த தேர்தலில் எதிரொலிக்கும் தானே செய்யும். கிட்டத்தட்ட கடற்கரை கிராமங்கள்ல தான் மீனவர்களுக்கு மத்தியில தான் செல்வாக்கு இருந்தது. உங்களுக்கே தெரியும், ஸ்னோலின் வீடுகளுக்கெல்லாம் கூட விஜய் சென்றிருந்தார். அப்படியான சூழல்ல அஜிதா அக்னல் போன்றவர்களுக்கு வாய்ப்பு இல்லை. விஜய் நண்பர் என்பதனாலே அந்த ஓட்டு அப்படியே டிரான்ஸ்பர் ஆயிருமான்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். இன்னொன்று, தூத்துக்குடியில் களங்காணும் நட்சத்திர வேட்பாளர்கள். நீங்க அங்க விஜயின் நண்பர் என்பது ஒரு நட்சத்திரமாக தெரியலாம். அதை விட உள்ளூர் மக்களுக்கான உச்ச நட்சத்திரம் என்பது அங்கு இருந்தே அமைச்சராக இருந்த சீதா செல்லப்பாண்டியனும் சிட்டிங் அமைச்சராக இருக்கக்கூடிய கீதா ஜீவனும் தானே. 2 பேரே முன்னாள் அமைச்சர்கள். அவர்களுக்கு எதிராக மோதுகிற ஆற்றலை தாவேகா அங்க பெற்றிருக்கும் என்பதுல எனக்கு முதலில் நம்பிக்கை வரவில்லை. சார், விஜய் அவர்கள் 2 தொகுதியில போட்டிடுறது எப்படி சார் பாக்குறீங்க? 2 தொகுதிகள் என்பதை நான் எதிர்மறையாக பார்க்கவில்லை. பலரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு தொகுதியில் தோற்று விடுவார் என்பதனால இன்னொரு தொகுதியை தேர்ந்தெடுக்கிறாரா என்று கேட்கிறார்கள். பெரம்பூரில் அவர் தோற்பதற்கே வாய்ப்பில்லை என்பதுதான் என்னுடைய கணிப்பு. ஏன்னா பெரம்பூர்ல 40,000 உறுப்பினர்கள் இருப்பதாக சொல்கிறார்கள், 3000 நிர்வாகிகளும் இருப்பதாக சொல்றாங்க. இன்னொன்று, இந்த திருச்சி கிழக்கு, அது இரிகோ இருதயராஜ் அவர்கள் வெற்றி பெற்ற தொகுதி. அந்த தொகுதியிலும் சிறுபான்மையினர் கணிசமா இருக்காங்க, ரொம்ப குறிப்பா கிறிஸ்தவர்கள். விஜய் தன்னுடைய பெயரை அறிவிக்கிற பொழுதே நீங்கள் பார்த்திருப்பீங்க, முதல் பேரே யோசப் விஜய் என்று சொல்லிதான் தன் பெயரை அறிவித்தார். அதனால சிறுபான்மையினர் ஓட்டுகள் ஒரு பக்கம் திரும்பும், அதுலயும் சந்தேகம் இல்லை. பட் அவர் 2 தொகுதிகள் நிக்கிறதுக்கு பின்னாடி இன்னொரு நுட்பமான அரசியல் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல இன்னைக்கு திமுகவும் அதிமுகவும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மண்டலத்திலையும் தலைகர்த்தர்கள் இருக்காங்க. திண்டுக்கல் தான் பெரியசாமி, அதுதான். அந்த பக்கம் அதிமுக பாத்தீங்கன்னா நத்தம் விஸ்வநாதன், திண்டுக்கல் சீனிவாசன், இப்படி சொல்லிடலாம். இதே மாதிரி நீங்க மதுரைக்கு சொல்ல முடியும், மூர்த்தி அப்படின்னு சொல்லிடுவீங்க, பிடிஆர் சொல்லிடுவீங்க. அதிமுகன்னு கேட்டீங்கன்னா செல்லூர் ராஜு, உதயகுமார் 4 பேர் சொல்லிடுவீங்க. பட் தாவேகால அப்படி இல்ல, லீடர்ஷிப் இல்ல. அப்ப இவர் தலைவர் அந்த கட்சியினுடைய தலைவராக இருந்து கொண்டு சென்னையிலும் திருச்சி 2ஆம் தலைநகரம் என்று நாம் பார்க்கக்கூடிய திருச்சி போன்ற ஒரு ஊர்லயும் நிக்கிறப்ப அதனுடைய வீச்சு 2 சுற்றுவட்டார பகுதிகளிலும் இருக்கும் என்று அவர்கள் நினைத்திருக்கலாம். மற்றபடி அது ஒரு யூகம் என்றுதான் நான் பார்க்கிறேன். சார், கூட்டணி கட்சிகளுக்கு புதுக்கோட்டை, கம்பம், மதுரை மத்தி, மயிலாடுதுறை தொகுதிகள் வேட்பாளர் அறிவிச்சிருக்காரு விஜய். அது கூட்டணி கட்சிகளுக்கான இடம் என்பது நீங்க சொன்ன மாதிரி புதுக்கோட்டை ஒதுக்கி இருக்கிறார்கள். புதுக்கோட்டையெல்லாம் ஏற்கனவே இந்த பர்வேஷன் போர் அங்க நன்கு களப்பணி செய்திருந்தார். அவர் புதுக்கோட்டை மாநகராட்சியினுடைய கவுன்சிலராக கூட இருந்தார். அப்படிப்பட்டவர் இன்னைக்கு அறந்தாங்கி ஏதோ மாத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை கொடுத்திருக்கிறார். அது எந்த அளவிற்கு ஈடுபடும், விஜய் ரசிகர்கள் அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஒத்துழைப்பார்கள், விசில் என்கிற ஒற்றை சின்னம் மட்டும்தான் அவர்களுக்கான அடையாளமா இக்கானா இருக்க போகுது. அதெல்லாம் எந்த பெரிய தாக்கத்தை அரசியல் ஏற்படுத்துறதுன்னு தான் பாக்குறேன். சரி சார். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ சார்.